9:30 மணிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுதுப்பா. இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போனாங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. அங்க போன உடனே ஒன்னும் டிரைவர் இருக்கணும் ஆம்புலன்ஸ் இல்ல கார் வைங்கன்றாங்க. காருக்கு நாங்க எங்க இருந்து போறது? ஆம்புலன்ஸ் இருந்தா ஆம்புலன்ஸ் ஆரம்பினா மனத்த விநாயகர்ல 5 நிமிஷத்தை வந்திருந்தா காப்பாத்திருக்கலான்றாங்க. அப்புறம் ஏன் இங்க ஹாஸ்பிட்டல் எந்த ஒருத்தவங்களுக்கு கை அடிபட்டுருச்சு, இதுக்கு தையல் போட முடியல, ஜிக்மருக்கு போன்றாங்க. டெய்லி 500 ரூபாய் கொடுத்து இங்க ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. இது என்ன பார்த்தோம்? இந்த உயிர் லாஸ்டா இருக்கணும். இதோட எந்த ஸ்பெஷலிஸ்டும் கிடையாதுப்பா, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. போனோம் அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்? நாங்க எல்லாத்துக்கும் பாண்டிக்கு போறோம். இங்க ஏன் ஹாஸ்பிட்டல்? ஒரு புள்ள உயிரே போயிடுச்சுப்பா, 13 வயசு பையன். நாங்க எங்க போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? கரண்ட் ஷாக் அடிச்சு அது இட்டு போறப்ப ஹாஸ்பிட்டல்ல டிரைவர் இல்ல, போதுமான ஆம்புலன்ஸ் இல்ல. கேட்டதுக்கு கிராமம் சின்னப்பேட்டு, இந்த கிராமத்துல கிராமப்புற ஒரு 20 கிராமத்தை அடங்கிய ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் கம்பெனி தண்ணி சுட வைக்கும் போது தண்ணி சுட்டுத்தான்னு சொல்லிட்டு கைய வச்சு பாக்குறப்ப எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிட்டு, அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு 5 நிமிஷத்துலயே நாங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா அங்க இருக்கிற டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு தெரியல. அங்க இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ண தெரியல, ஒரு சிபிஆர் கொடுக்க தெரியல, ஒரு ஓட்டு வச்சு அவங்க பேஷண்ட்டை எப்படி ரிகவரி பண்ணணும்னு தெரியல, ஒரு வென்டிலேஷன் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல.